தோழர்களே, இன்னைக்கு மார்க்ஸுடைய 208வது பிறந்த நாள். மார்க்ஸ் அப்படி என்பவர் உலகத்திலே மிக சிறந்த ஒரு மனிதனாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் அமைந்துள்ளது. ஏன் மார்க்ஸை நாம் கொண்டாட வேண்டும் என்றால், மார்க்ஸ் உழைக்கும் மக்களுக்காக ஒரு உன்னதமான தத்துவமாக டாஸ் கேபிட்டல உருவாக்கியவர் தான் மார்க்ஸ். மார்க்ஸுடைய மூலதனம் இன்னைக்கு உழைக்கும் மக்களுக்கு 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் என்ற ஒரு விஷயத்தை சூழலை உருவாக்கியவர் தான் மார்க்ஸ். மார்க்ஸ் இல்லாத காலகட்டத்தில் எப்படி மனிதர்கள் வாழ்ந்தாலும் ஒரு அடிமையாக வாழ்ந்தார்கள். இந்த சாலையை போட்டவர் ஒரு உழைக்கும் தொழிலாளி. மார்க்ஸ் போல ஒரு சிந்தனையாளர் இது மாதிரியான ஒரு தத்துவத்தை எழுத போதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்கு இத்தனையான ஒரு மகத்தான ஒரு உழைக்கும் சக்தியை உருவாக்கி கொடுத்தவர் தான் மார்க்ஸ். மார்க்ஸோடைய தத்துவத்தினால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து உழைக்கும் மக்களும், இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் உழைக்கும் மக்களுக்காக 3 சட்டத்தை இன்னைக்கு ஒரு சட்டமாக ஏற்றி இன்னைக்கு முதலாளித்துவ அரசாங்கத்துக்கு இன்னைக்கு கைக்கூலியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்காக தன்னுடைய உழைக்கும் சக்தியை இழக்கக்கூடிய சூழல் உள்ளது. ஏனென்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்கு வேலை பறிபாகக்கூடிய அபாயம் உள்ளது. ஏனென்றால் இன்னைக்கு ரோபோக்கள் மூலியமாக இயக்கக்கூடிய ஒரு நவீன காலங்கத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 8 மணி நேரம் வேலை என்பது இன்னைக்கு 6 மணி நேரம் வேலை கொடுத்து மக்கள் சக்தியை அதிகப்படுத்த வேண்டும். தொழிலாளர்கள் இன்னைக்கு வேலை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரயில்வே துறையில பாத்தீங்கன்னா 30,000 பேர் வேலை இழக்கக்கூடிய அபாயம் இருக்குது. ஏன்னா ரோபோக்களை வச்சு இயக்கிறதுனால. அப்ப இந்த உழைக்கும் சக்திக்கு இன்னைக்கு வேலை இல்லாத பட்டினியும் பசியும் ஏற்படக்கூடிய அபாயமும் உள்ளது. அதெல்லாம் வலியுறுத்தி சொல்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு இந்த மார்க்ஸோட பிறந்த நாள்ல நாங்க சொல்ல வேண்டிய, மத்திய அரசு உழைக்கும் மக்களை இன்றைக்கு பாலகணத்தில் தள்ளிட்டு இருக்கு. அதை நாம் பொறுக்க கூடாது. இதை எதிர்த்து போராடக்கூடிய சூழல் இருக்கு. இன்னைக்கு மார்க்ஸோட அறிவார்ந்த சிந்தனையை நாம உணர்த்தக்கூடிய மோர் தர்பூசணி வழங்கி இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இனி வரும் காலங்கள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு சிலிண்டர்களை ஏற்றோம். இதெல்லாம் மத்திய அரசு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் சோகமாக ஒரு சுமையாக உள்ளது. அதையெல்லாம் தகர்த்தெறிந்து மக்கள் சக்தியை போராடி மக்கள் எழுச்சி, மக்கள் புரட்சிக்காக எல்லா உழைக்கும் சக்தியை ஒன்று சேர்ந்து போராடக்கூடிய சூழல் இருக்கு.